ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம எக்கு வச்சு நல்ல ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதுக்காக பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், நான் வேக வச்சு உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறேன். அதை இந்த மாதிரி நம்ம சீவி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், உருளைக்கிழங்குலாம் இந்த மாதிரி நல்லா துருவி எடுத்தாச்சு. இப்போ இந்த உருளைக்கிழங்குக்குள்ளே பார்த்திங்கன்னா நான் நல்லா பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம் ஒரு 3 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அதே மாதிரி 3 உருளைக்கிழங்கும் எடுத்துருக்கிறேன். அப்புறம் இதுக்கு கொஞ்சமாக கொத்தமல்லி தலை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலை இலையும் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 5 முட்டை எடுத்திருக்கேன். அதை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா உப்பு எல்லாமே நல்லா கலங்கி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பனியாரக்கல்லில் ஊற்றி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் பனியாரக்கல் வச்சுருக்கேன். அது நல்லா காஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சமாக நாம் இதில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பை கொஞ்சம் ஸ்லோவாக வச்சுட்டு நம்ம ஒவ்வொரு குழியிலையும் ஊற்றிக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. ஒரு தடவை 2 தடவை திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம், ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், இது எல்லாத்தையுமே நான் திருப்பி போட்டு எடுத்துட்டேன். இது கொஞ்சம் மசாலா சேர்த்து நம்ம நல்லா மசாலா மாதிரி செய்ய போகிறோம். சாப்பிட்றதுக்கு இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ மசாலா ஆட் பண்ணி செஞ்சுக்கலாம். நான் இருக்கிறது எல்லாத்தையும் செஞ்சுட்டு நான் மசாலா ஆட் பண்ணி செஞ்சு காட்டுறேன். பாருங்கள், இப்போ நான் ஒரு கடாய் வச்சுருக்கிறேன். இது காஞ்சதுக்கப்புறமா இதில் நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஆயில் நல்லா ஆட் பண்ணியாச்சு. ஆயிலும் நம்மளுக்கு நல்லா காஞ்சிருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நான் பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பெரிய வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் பாருங்கள், பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வேணால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. குழந்தைங்க வாய்க்கு போகும் அப்படின்னா நீங்கள் பச்சை மிளகாய் எடுத்துகிட்டு இதுக்கு பதிலாக நம்ம சில்லி பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை இலையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இதுக்கப்புறம் நம்ம இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். இதையும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுருலாங்க. நல்லா வதங்கட்டும். 1 ஸ்பூன் அளவு பாருங்கள். இஞ்சி பூண்டு வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் தக்காளி சாஸ் வேண்டாம் அப்படின்னா ஒரு 2 தக்காளி கட் பண்ணி நல்லா மிக்சியில் அடித்து நீங்கள் கிரேவியை மாதிரி எடுத்துக்கலாம். பாருங்கள், தக்காளி சாஸும் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இதில் நம்ம நல்லா வதங்கினதுக்கப்புறம் மசாலா ஆட் பண்ண போகிறோம். என்னென்ன மசாலான்னு பார்க்கலாம். ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு ஏற்ப பார்த்திங்கன்னா சில்லி பவுட்ரு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம். மசாலா நல்லா பார்த்திங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். மசாலா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் நல்லா கிரேவி மாதிரி வேணுன்னா கொஞ்சம் நிறைய தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் லைட்டாக ஃப்ரை பண்ணுற மாதிரி எடுக்கிறேன். ஸோ அதனால் லைட்டாக தான் தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறேன். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த அளவுக்கு மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மசாலா நல்லா கலந்து விட்டுறலாம். பாருங்கள், மசாலா பிரிஞ்சதுக்கப்புறம் இந்த மசாலுக்கு மட்டும் நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி அந்த பணியாரத்துக்கு முட்டை பணியாரத்துக்கு உப்பு ஆட் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கு அளவாக மட்டும் நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறலாம். பாருங்கள், மசாலா நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ இதில் நம்ம சுட்டு வச்சுருக்கிற அந்த முட்டை பணியாரத்தை முட்டை உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு செஞ்சோம்ல. ஸோ அந்த முட்டை பணியாரத்தை நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள், எல்லாத்தையும் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. பாருங்கள், நல்லா கலந்து விட்டுறலாம். அவ்வளோதாங்க, நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது நீங்கள் இப்படியே சும்மா சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இதில் நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி கிரேவி மாதிரி செஞ்சிங்கன்னா சப்பாத்திக்கு, சாப்பாட்டுக்கு, ஒயிட் ரைஸுக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.